அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாயில்ஸ் லாவையும் பாயில்ஸ் லாவை புரிய வைக்க ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாயில்ஸ் லா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த வீடியோவை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஒரு சிரிஞ்சு. இந்த சிரிஞ்சில் அந்த நீடில் எல்லாம் தேவையில்லை, அதை தூக்கி தூர போட்டுருங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சிரிஞ்சோட தலைப்பகுதியை நான் அழுத்தி பிடிக்கிறேன். இப்போ எந்த விதமான கேஸும் இதற்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, இந்த சிரிஞ்சில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸோட அளவு 3 ml. இந்த சிரிஞ்சோட இந்த பகுதிக்கு பேர் ப்ளங்கர். இதை அழுத்தும் போது உள்ளாடி அழுத்தம் அதிகரிக்கும். நான் இப்போ அழுத்துறேன். 2.5 ml, 2 ml, 1.5 ml, 1 ml. அதை தாண்டி என்னால் அழுத்த முடியல. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக தெரியுது. உள்ளாடி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட வால்யூம் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்து கிடைத்த கன்க்ளூஷன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. இதை மேத்தமெட்டிக்கலி எழுதுனா ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் வால்யூம். ஓகே, இந்த ப்ரொப்போர்ஷனல் நீக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்க்குறோம், அது கே. அப்போ P = K/V. இந்த வியை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்தால் P × V = K. அதாவது ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போதும். இந்த லாவை சொன்னவர் ராபர்ட் பாயில். அதனால தான் இந்த லாவோட பேர் பாயில்ஸ் லா. இந்த லாவை இங்கிலீஷில் சொன்னால், the volume of a given mass of a gas is inversely proportional to its pressure at constant temperature. அதாவது நான் அதை தமிழில் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள கேஸுக்கு வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது அதனுடைய ப்ரெஷர் வால்யூமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்போவும் எப்படி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கும் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 2 தடவை செய்ய போகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியும் வரை என்னை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் மாறுறதில்லை. அதனால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இந்த சிலிண்டருக்கு உள்ளாடி, அதாவது இந்த சிரிஞ்சுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கேஸோட அளவும் மாறுவதில்லை. அதனால் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். அதாவது டெம்பரேச்சரும் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். எக்ஸ்பெரிமெண்ட் 1 செய்வோம். ப்ரெஷரோட அளவு 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதாவது P1 = 1. B1 வால்யூமோட அளவு முதல்ல 3 ml. ஸோ P1 × V1 = K. that is equal to 1 × 3 = 3. இப்போ Kயோட வேல்யூ 3. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் 2க்கு வருவோம். இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெஷரோட அளவு 1.5, வால்யூம் 2 ml. ஸோ 1.5 × 2 = 3. இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவிலையும் கிடைத்ததில் கேயோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ இதிலிருந்து ப்ரூவ் ஆகுது ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.